எக்ஸலண்ட். PHPல கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி யூஸ் ஆகுது? ஸோ கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னாவே இஃப் கண்டிஷன் தான். ஸோ PHPல பார்த்தீங்க அப்படின்னா சி லாங்குவேஜில் என்ன இருக்கோ அதே இஃப் கண்டிஷன், அதே ஸ்விட்ச் கேஸ். ஸோ இஃப் கண்டிஷன் போடுறோம், ப்ராக்கெட் பண்ணுறோம், கோடிங் எழுதிக்கிறோம். ஆப்ஷனலாக எல்ஸ் சப்போஸ் அடிஷ்னல் கண்டிஷன் போடணுன்னா எல்சிஃப் போட்டுட்டு கண்டிஷன் போட்டுட்டு எகன் ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம். ஃபைனலாக எல்ஸ் பார்ட் வேணால் போட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஆப்ஷனல், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் வெறும் இஃப் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இஃப் எல்ஸ், எல்ஸ் இஃப், ஃபைனலாக எல்ஸ் போட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் சி லாங்குவேஜில் என்னவோ அதை அப்படியே இங்கே யூஸ் பண்ண வேண்டியது தான். அதே பிரேக் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அப்படியே இருக்குது. சரி, அடுத்தது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். லூப்பிங்கில் வைல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, டூ வைல் இருக்குது, ஃபார் இருக்குது. இந்த மூணுமே சி லாங்குவேஜில் என்ன இருக்கோ அது அப்படியே இருக்குது. ஒரே ஒரு அடிஷ்னல் ஃபார் ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்குது. அது என்ன அப்படின்னா ஃபார் ஈச். ஒரு அரே கொடுத்துட்டு அதை ஒரு வேரியபிளாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இந்த அரேவில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் இந்த வேரியபிளில் எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளார வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த முறை வரும்போது அடுத்த வேல்யூ எடுத்து இங்கே ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கண்டினியூ ஆகும். இது ஒரு சின்ன ப்ரோக்ராம் மூலமாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு அரே இருக்குது. என்ன அரே? சேலம், ஈரோடு, திருப்பூர், திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை, மதுரை அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி நேம்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு அசோசியேட்டட் அரே, அதாவது டிக்ஷனரி அரே. ராமுனுடைய ஏஜ் 25, சோமுனுடைய ஏஜ் 19, குமாரனுடைய ஏஜ் 45 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேட்டிவ் அரே இருக்குது. இப்போது இந்த அரேவில் இருக்கிற வேல்யூவை 1 by 1 டிஸ்பிளே பண்ணணும். அதே மாதிரி இந்த அரேவில் இருக்கிற வேல்யூவை யாருடைய ஏஜ் என்ன அப்படின்னு டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஃபார் ஈச். ஃபார் ஈச் இந்த அரேவனுடைய வேரியபிள் நேமு முன்னால் கொடுத்துட்றோம். சிட்டிஸ்னு கொடுத்துட்றேன், ஆஸ் சிட்டி, டாலர் சிட்டி. அப்போது இந்த சிட்டிஸில் இருக்கிற இந்த ஒவ்வொரு வேல்யூவும் ஒவ்வொரு டைமும் லூப்பிங் ஆகிட்டு வரும்போது என்னாகும், அது இங்கே வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஃபஸ்ட் டைம் சேலம்னு எடுத்துக்கும். அப்போ சேலம், அதுக்கப்புறம் ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட், அதை எக்கோ பண்ணிடுச்சு. அதுக்கு அடுத்தது வரும், இது முடிச்சுட்டு அடுத்தது எங்கே வரும், இங்கே வரும். இங்கே வரும்போது என்னாகும், அடுத்த வேல்யூ சிட்டிக்கு வந்துடும். அப்படி வரும்போது அந்த சிட்டி இங்கே டிஸ்பிளே ஆகும். அப்போது இந்த கோடிங், இந்த பார்ட் ரன் ஆகும்போது நமக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு இங்கே பாருங்கள். லிஸ்ட் ஆஃப் சிட்டிஸ் சேலம், ஈரோடு, திருப்பூர், திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை, மதுரை. இங்கே என்ன ஆர்டரில் இருக்கோ அந்த ஆர்டரில் வந்துருச்சு. அதுக்கு இந்த ஃபார் ஈச் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இப்போ ஏஜஸ் அப்படிங்கிறது ஒரு அசோசியேட்டிவ் அரே. இந்த இடத்துல ஆஸ் டாலர் பர்சன். அப்போது இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவை என்ன வேரியபிளில் எடுக்கணும், டாலர் பர்சன். இந்த கிரேட்டர் ஈக்குவல் கிரேட்டர் தேன் சிம்பிள் இங்கே வந்துருச்சு. இந்த வேல்யூ என்ன வேரியபிளில் வரணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கு. ஓகே, அப்போது ஒவ்வொரு டைமும் இந்த அசோசியேட்டிவ் அரேவில் இருக்கிற ஃபஸ்ட்டு வேல்யூ இதுக்கும் செகண்ட் வேல்யூ இதுக்கும் வந்துடும். அதை நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இது எப்படி டிஸ்பிளே வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், ராமு 25, சோமு 19. இது ஏன் ஈக்குவல் கிரேட்டர் தென் சிம்பிள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் பர்பஸாக என்ன பண்ணியிருப்பேன், ஈக்குவல் கிரேட்டர் தென் சிம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன். ராமு, சப்போஸ் இதுக்கு பதில் ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ராமு ஏஜ் 25, சோமு ஏஜ் 19, குமார் ஏஜ் 45. இந்த மாதிரி வந்துடுச்சு. இது ஒன்று மட்டும்தான், இந்த ஃபார் ஈச் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் PHPயில் அடிஷ்னலாக இருக்குது. மற்றபடி சி லாங்குவேஜில் நம்ம என்னென்னலாம் கற்றுக்கிட்டோமோ அது அப்படியே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த ஃபார் ஈச் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.